அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சாரதா தேவி. நம்ம இரவில் ஏன் தூங்கணும், தூங்குறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இரவில் தூங்கும்போது நம்மளோட மெலட்டோனின் ஹார்மோன் நல்லா சுரக்கும். அது சுரக்கும்போது அந்த சுரக்கிறதுனால மெலட்டோனின் ஹார்மோன் சுரக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா, நம்ம செல் ரிப்பேர் ஆகும். நம்ம ஏதாவது உள்ளே டேமேஜ் ஆகாமல் தடுக்கும். மன அழுத்தம் குறையும். வெப்பம், உடலோட வெப்பம் சூடு தணியும். நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இதெல்லாம் நன்மைகளாக இருக்குது. அப்போ நம்ம தூங்குறது தானே சரியான முறை. ஆனால் அந்த தூக்கத்தை நம்ம என்ன பண்ணுறோம், லேட் நைட்டில் தூங்குகிறோம். லேட்டாக தூங்கினா நம்ம மார்னிங்கில் எழுந்திரிக்கிறது லேட்டாக எழுந்திரிச்சிக்கலாம், அப்போ நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதை சரி பண்ணணும். எப்படி அப்படின்னா, நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக் இருக்குது இல்லையா, நம்மளோட பாடியோட பயாலஜிக்கல் கிளாக்கை நம்ம சரி பண்ணணும். எப்படின்னா, இரவு 9 to 5 ஒரு 8 மணி நேரம் ஒரு தொடர்ந்து ஆழ்ந்த தூக்கம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃப்ரெஷ்ஷப்பாக இருப்போம். அந்த புத்துணர்ச்சி அப்போ தான் நமக்கு நல்லா கிடைக்கும். இந்த புத்துணர்ச்சி நல்லா கிடைச்சதா மட்டும்தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வைக்க முடியும். அந்த உடலில் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு முக்கியமான அந்த தூக்கத்தை நம்ம முறைப்படுத்தினாலே நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம். நம்ம நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் அப்படின்றது தான் நம்ம எடுத்துக்கிறக்கூடிய ஒரு இதாக இருக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நைட்டு 6 மணிக்கு மேலே நான் சாப்பிடக்கூடாது அப்படின்றத ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க. 6 மணிக்கு மேலே லேசான உணவுகளாக எடுத்துக்கணும். நைட்டு அந்த 6 மணிக்கு மேலே சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிற உணவு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போது அதை சாப்பிட்டுட்டு ஒரு 3 hours கழித்து நம்ம தூங்குற மாதிரி இருக்கணும். அப்போது ஒரு 9 o'clock நம்ம தூங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி சின்னதாக நடைப்பயிற்சி பண்ணலாம். நடைப்பயிற்சி பண்ணிவிட்டு வெதுவெதுப்பான வெந்நீரில் குளிச்சுட்டு டீ காஃபி எல்லாம் எடுக்காமல் நல்ல வெதுவெதுப்பான வெந்நீர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் வரும். சரி, இதுக்கு இடையில எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு மனம் தான் காரணம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மனம் ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும், மன ஆரோக்கியமும் நல்லா இருக்கும்.